ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சண்டே குட்டியான ஒரு க்ளோத் ரிலேட்டிவில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. சரி, அதுக்கு தான் கிளம்பலான்னு சொல்லி கிளம்புனோம். எங்கள் வீட்டில் எப்போவும் ஃபங்க்ஷன் போனோன்னா அறக்க பறக்க நாங்கள் எப்போவும் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சார் எப்போவே டென்ஷனாகவே இருப்பார். ஏதாச்சும் வெளியே போகணும் அது அப்படின்னு சொல்லிட்டாரு. நேற்று அவரே ரொம்ப சாந்தமாக சைலண்ட்டாக ரெடி ஆகிட்டு நாங்களும் ரெடி ஆகிற வரைக்கும் டைம் எல்லாம் கொடுத்தாரு. அவரை பார்க்கவே எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தார். நானும் ஆஃபியாக பேசிகிட்டே இருந்தோம் உள்ள பெட்ரூமில். என்ன இவர் ஒன்றுமே கத்த மாட்டாண்டு சீக்கிரம் போகலாம், டைம் ஆகிடும், அது இது அப்படின்னு சொன்னார். ஏன்னா அது அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில், அதனால தான் அவர் சைலண்ட்டாக கம்முன்னுட்டே இருந்தார். கிளம்புற வரைக்கும் கூட ஒரு டென்ஷன் இல்லை. போய் சேர்ந்து திரும்பி வரதுக்குள்ளே கூட ஒரு சத்தம், ஒரு டென்ஷன் இல்லாமல் இருந்தார். எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. நேற்று கிளைமேட்டு அப்படி இருந்ததுங்க, செம்மையாக சூப்பராக. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வரும்போது விழாவில் டீ குடிக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிறதுனால நிற்க முடியாமல் கம்பல்சரியாக டீ குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னார். சரி, டீ பாயில் நின்று டீ குடித்தோம். நான் இதை தான் ஃபஸ்ட்டு தடவை குடிக்கிறேன், நான் போனோன்னா சுகர் கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கிளாஸ் பார்க்கவே எனக்கு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஆனால் நிறைய டீ நான் அவ்வளோ கொடுக்க மாட்டேன். இவர் சொன்னார், பரவாயில்ல, எனக்கு அவ்வளோ டீ வேணும்னு சொல்லிட்டு 1/2 போடாமல் அவரும் நானும் எடுத்தோம். டீ எல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. வருத்துங்க, 15 ருபீஸ்க்கு இவ்வளோ பெரிய கிளாஸில் டீ கொடுக்கறதே. டீ எனக்கு நிறைய இருந்த மாதிரி இருந்து, டீ குடிக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு திருப்தியான டீ குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். கிளைமேட் சொல்கிறீங்களா, எனக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.